வார்த்தையால் உண்டாக்கியவர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் எந்த வியாதியும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், மரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். பிசாசு என்றும் தீய வல்லமை என்றும் சொல்லப்படுகிற சாத்தான் என்பவன் மனிதனை ஏமாற்றி கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ய வைத்தான். மனிதன் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைகளை அனுபவித்தான். தான் உண்டாக்கிய மனிதன் மீது அன்பு கொண்ட கடவுள் மனுக்குலத்தை வேதனைப்படுத்துகிற பாவ சாபத்தினின்று அவனை விடுவிக்க ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். ஆமென். தாத்தா வந்து இப்பெல்லாம் வந்து வித்தியாசமா சொல்ல முடியாது. பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது கெட்ட செயல்களை தாய் தகப்பனுக்கு விரோதமா, கடவுளுக்கு விரோதமா யார் வேணாலும் சொல்லலாம். அதனால நம்ம எச்சரிக்கையா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலத்துல வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஆண்டவரை பார்க்கணும். அவர் தான் கண்டிச்சு உணர்த்துவார். அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையா. அடுத்ததாக ஸ்பெஷல் சாங் நிகழ்ச்சி, ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம ஆசிரியர் கிறிஸ்டோபர் ஆசிரியர் அவர்கள் வந்து உங்களுக்கு செய்யணும். எல்லாரும் உள்ளே வாங்க. வெளியில கொஞ்சம் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். வாங்க உள்ளே வந்துருங்க. அந்த சேர் போட்டா நல்லா இருக்கும். வசதியா இருக்கும். வாங்குறதுக்கு கழுந்து திரும்பாம இப்படியே உட்கார்ந்தா வந்து வலிக்கும். எனக்கே வலிக்குன்னா உங்களுக்கு திரும்பிங்க. வாங்க. வசதியா இருக்கா பாத்துக்கிறோமா? சரி வச்சிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்தமான சபைக்காக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார் என்று தியானிக்கிறோம். ஒரு உயரமான இடத்துல ஒரு கண்மலையிலே கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்திலே நாம் அமர்ந்து கொண்டு உன்னதமான தேவனை ஆராதிப்பது எல்லையில்லா மகிழ்ச்சி எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் என்பகத்தோடு எங்களை வரவேற்றீர்கள், அன்போடு ஒன்று சேர்ந்தீர்கள், இனிதாக பேசினீர்கள், பழகினீர்கள். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யுனைடெட் டீச்சர்ஸ் ஃபெலோஷிப் ஊழியர்களின் சார்பாக ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. சரியா? யார மாதிரி தெரியுது? யார மாதிரி தெரியுதா? கேப்டன் மாதிரி இருக்கானா? சரி, இப்போ ஒரு கேள்வி. கேள்வினா யாராவது பிடிக்கும்? சரி, பதில் சொல்லணும். உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்காது. சரியா? கர்த்தர் ஆண்டவருடைய சீஷர்ல மீனவர்கள் இருந்தாங்க தெரியுமா? அவங்க பேரை சொல்லணும். சொல்லுங்கடா. கையை தூக்கணும், கண்டிப்பா பேர் சொல்லணும். அப்புறம் பேர் வெரி குட். யோவான் சொல்லுங்க. பேதுருவோட மீனவரா இருக்கக்கூடிய சகோதரர்கள் வச்சுக்கிறோம். பேதுருவும் அவருடைய சகோதரர் சொல்லுங்க.
பேதுருவோடு கூட அவருடைய சகோதரர் யாரு மீனவராக இருந்தவர்? பேதுரு மீன் பிடிச்சதா அப்ப இன்னொருத்தர் வந்து பேதுருடைய சகோதரர் வந்து வலைகளை அலசி கொண்டு இருந்தார் அப்படின்ட்டு சுவிசேஷ பகுதியில் வாசிக்கலாம். சரியா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமாடா? சொல்லுங்க. சொல்லிட்டீங்க, பதில் சொல்லுங்க. சரி, சொல்லிடுறேன். அந்திரேயா. சரியா? அந்திரேயா இவங்க 2 பேருமே மீனவர். மோசஸ் ராஜசேகரோட பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீனுக்கார பேரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீஷங்க, அந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல. சரி, அந்த விஷயத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். ஒரு சில சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்லா நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாட்டு நடப்பு எப்படிங்கிறத நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. நாட்டு நடப்பை நம்ம எதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்? நியூஸ் பார்க்கலாம். சரியா? டிவி நியூஸ் பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து சர்ச்சையாக பரவிச்சு. எந்த டிவி சேனல் எடுத்துக்கிட்டாலும் அந்த கருத்தை குறித்து விவாதிச்சாங்க. கருத்து என்ன அப்படின்னா, அது எப்படி ஒரு சின்ன பையனும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. அப்பா கேட்கிறாரு, டேய் தம்பி, ஏன்டா படிக்க சொன்னா விளையாடிட்டு இருக்கிற, பாடங்களை படிக்க மாட்டியா அப்படின்ட்டு அப்பா கேட்கிறாங்க. மகன் சொல்றான், இல்லப்பா நானு இந்த டிவியில பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேப்பா. எவ்வளவு நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன்? டிவி பார்த்து எப்ப நீ எப்ப பாடங்களை படிக்கிறது, நீ எப்ப ஹோம்ஒர்க் எழுதுறது? என்னப்பா இந்த டிவியில சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னது சொர்க்கத்துக்கு போற வழியா? யார் அப்படி சொல்றது? எங்க பேசுறாங்க? அந்த அரசியல்வாதி தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஏப்பா அண்ணனுக்குறீங்க, அதை சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கடவுள் வேற சொல்லுங்கப்பா, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு அவர் பேசினாப்பா. என்னது அரசியல் பண்றவங்க சொர்க்கத்துக்கு போற பேசுறாங்களா அப்படின்னு அப்பா கேட்கிறார். உடனே அப்பா அந்த பையன் சொல்றான், ஆமாப்பா நீங்க வந்து உட்கார்ந்து இந்த செய்தியை கேளுங்க, இந்த நாட்டு விஷயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏண்டா அம்பேத்கர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கடவுள் பேரை சொல்லுங்களா, சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? சரி, அவங்க கட்சிக்காரங்களோ இல்ல அவங்களோ ஏதாவது சொர்க்கத்துக்கு போனா அப்படின்னு அப்படின்ட்டு அப்பா கேட்க தப்பிக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பேசினவங்க சொர்க்கத்தை என்ன செய்யல? சொர்க்கத்தை என்ன செய்யல? காதல பேப்பர்ல பார்த்தா தானே தெரியும். சொர்க்கத்துக்கு போற வழிய அவங்களும் சொல்லல, நியூஸ்லயும் காட்டல, நியூஸ்ல அதை பற்றி விவாதிக்கல. ஆனா அதுக்குரிய பதில் எங்க இருக்குது? நம்ம பரிசுத்த வேதாகமத்துலதான் இருக்கு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யார் சொன்னது? யார் சொல்றா? இயேசுசாமி சொன்னாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த பின்பு வந்து உங்களை ஏன் கூட அதைத்தான் 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை கற்பித்துக் கொள்ள வாஞ்சிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அதனால இதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறத இந்த பாட்டு போலாமா நாம பார்க்கலாம். சரிங்களா? ஆர்வமா இருக்கீங்களா? செய்தி புரிஞ்சுச்சா? சரி, என்னடா இருக்கிறீங்க? இது என்னது? வெரி குட், லைட் ஹவுஸ். அவருடைய பணி என்ன? எதுக்கு உதவுது? நடுவு கடல்ல கப்பல் பயணிச்சுட்டு இருக்குமா, அதுக்கு கரை எங்கன்னு தெரியணுமா, அதுக்கு ஒரு வழி தேவைப்படுமா. அப்ப இந்த லைட் ஹவுஸ் இருந்து லைட் வெளிச்சத்தை பார்த்து அங்க கப்பல் ஓட்டி வந்து இந்த பக்கத்தை பார்த்து கரைக்கு வந்து கப்பலை சேர்ப்பார். அப்ப எவ்வளவு முக்கியமானது இல்லையா? அது போல இந்த பாடல் அமைந்திருக்கும். தவறுகள் இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்க.
தட்டுங்க உற்சாகமா. பாட்டோட சேர்ந்து அடுத்த முக்கியமான காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக ரசனகுமார் அண்ணன் வந்திருக்காங்க. உங்களை ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாரும் நிமிடம் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாது, சரியா? எப்படிங்களா கவனிப்பீங்களா? டிராமா பார்த்தோம், டான்ஸ் பார்த்தோம், வசந்தர்கள் பார்த்தோம். இப்ப இறைவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். யாரும் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சி யாரும் இங்கேயும் போட்டு அங்க போக வரக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா? ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரை துதிக்கிறோம். 2024 இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுவீராக. வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ். அப்படியே நிறைய சொல்றோம் இல்ல? எதுக்கு? குழந்தை பிறந்திருக்குது உங்க வீட்லயா? யார் அந்த வீட்லயா? குழந்தை சத்தம் கேக்குது. ஆமா, இவ்வளவு சந்தோஷம் குழந்தை பிறந்தா வீட்டுல. இந்த மாதிரி இயேசு குழந்தை பிறந்த நாளை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். யார் எதை குழந்தை? ஜீசஸ். அவர் மத்திய 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஒவ்வொருத்தரும் பேர் வச்சிருக்காங்க. இயேசு என்று பெயரிடுங்கள். இயேசு 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 சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. குழந்தை பிறந்த குழந்தைக்கு பேர் என்ன? இயேசு. சில பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேருக்கு வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட அர்த்தம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்களே, யோனத்தான் வச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க. அவன் அதுக்குரிய பதில் சொல்லுவான். என் பேர் இங்க வந்து உட்காந்துருக்கிறான். அவன் பேரு ஈத்தன். அவன் பேரை வச்சது அவன் அப்பா அம்மா கேட்டா அது சொன்னாங்க. அவன் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கான் அப்படின்னு. பாத்தீங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். 3 காரியத்தை சொல்லப்போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு கடைசி எக்ஸாம் இருக்கு இல்லையா? இருக்குல்ல? ஆமா, எல்லாம் அதுவே யோசிச்சுட்டா உட்காந்துருக்கீங்க. என்ன பரிச்சை? சோசியலோ? ஆமா, அது எழுதி விட்டுரும். சில பேர் அப்படியா இருக்காங்க. ஆமா, அதை எழுதி விட்டுருவாங்க. மார்க் போட்டுருவாங்க. பயப்படல சில பேருக்கு பயம். 3 காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த 22ஆம் தேதி டிசம்பர் மாசம் 24வது வருஷத்துல எங்க சபையில ஒரு சார் வந்து சொன்னாரு அந்த வார்த்தை. 3 காரியத்தை இந்த குழந்தை உதவி செய்யும். 3 காரியத்தை இந்த குழந்தை செய்யும். எந்த குழந்தை? இயேசுங்கிற குழந்தை, ரட்சிக்கிற குழந்தை, இந்த உலகத்துக்காக வந்த குழந்தை, நம்மை மீட்கும்படியாக வந்த குழந்தை. நீங்க பிள்ளைங்களா நல்லா சில காரியங்கள்லாம் சொன்னாங்க. ஒரு டெவில், ஒரு பிசாசு வந்து என்ன செஞ்சு ஒரு பிள்ளைய போட்டு என்ன செஞ்சிச்சு? படாத பாடுபடுத்தி அதை அப்படியே என்ன செஞ்சிச்சு? அடிமை ஆகிடுச்சு. யார் வந்து இதுல பார்த்தா? ஜீசஸ் வந்தாரா? ஆமா, பயத்திலிருந்து காக்கும் குழந்தை இயேசு. முதலாவது வார்த்தை பயம். பயம். பரீட்சை கேட்டா பயம், படிக்கிறதுக்கா பயம், டீச்சர் கேட்டா பயம், அப்பாவை பார்த்தா பயம், இல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா பயம், இருட்டை கேட்டா பயம். எல்லாத்துக்கும் பயப்பட. சில பேர் பூச்சியில கம்மாமூச்சை பார்த்து கூட பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது என்ன சார்? அது கூட பயப்பட ஆரம்பிச்சாங்க. பயம் பயம். ஆண்டவருடைய தூதன் வந்து சொன்னா, இயேசு பிறந்த போது பயப்படாதீர்கள். 2:10 சொல்றது பயப்படாது. பயத்தை நீக்கும் குழந்தை இந்த இயேசு. இயேசு சொன்னா பயம் என்ன போயும். நீ சின்ன பிள்ளைல ஒரு பச்சை குத்த பயம் தான். ஏசாமி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா, இயேசு வந்து உனக்கு பயத்தை நான் நீக்கி போடுவார். பயத்தை நான் நீக்கி போடுவார். எனக்கு வியாதியா இருக்குது, பலவீனமா இருக்குது, நடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இயேசு பயத்தை நீக்கிற இயேசுவின் நாமத்தை சொன்னா போதும். பேய்கள் நடுங்கும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒருவேளை போறதுக்கே பயமா இருக்கு, யாரும் தொடையலாம் முடியாது. அந்த சொல்லிக்காரு, உலகத்தின் முடிவு வரையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு
ஆண்டவர் தான் இந்த இயேசு பிறந்த குழந்தையாக இயேசு. பயத்தை நீக்கும் இயேசு. புதுல நடிக்கிட்டு ஆடுகள் எல்லாம் போட்டுட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்து இருந்த பயந்து திடீர்னு வச்சு பார்த்தா பயம் வந்து சாப்பிடுது. ஐயோ இதை வெளிச்சம் பயந்து போயிட்டான். திடீர்னு உங்க வீட்டை யாராவது தட்டா என்ன இருக்கும்? பயந்து அரண்டு போய் திருட வந்தாலும் பயந்து போயிடும். அப்ப கடவுளுடைய வார்த்தை சொன்னது, பயப்படாதீங்க, உங்களை காக்கும்படிக்கு பயத்தில் நீக்கும்படிக்கு இயேசு குழந்தை பிறந்திருக்கிறது. இயேசு குழந்தை எதிர்த்து நீக்கும் சொல்லுங்க, பயத்திலிருந்து நீக்கும். பயத்திலிருந்து நீக்கும். பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. அதனால பைபிள்ல 365 தடவை பயப்படாதே 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 பாத்தீங்கன்னா நம்ம பயந்து பயந்து பழகணும். என் பிள்ளைக்கு என் எதிர்காலம், என் வீட்டுக்காரங்க, என்னுடைய படிப்பு, ஏதாவது காரியம் தான் பயந்து பயந்து பயப்படவே கூடாது. பயப்படாது பயப்படாது. பயத்தை நீக்கக்கூடிய குழந்தை இயேசு குழந்தை. இரண்டாவது, இந்த குழந்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய குழந்தை. இயேசு பரிசுத்தப்படுத்த குழந்தை. லூக்கா 1ஆம் அதிகாரம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? உன்னிடத்தில் ஒரு பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. அப்ப பரிசுத்தமுள்ள குழந்தைனா பாவத்தை நீக்கக்கூடிய குழந்தை, பாவத்தை நீக்க குழந்தை. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். ஏனென்றால் எந்த தெய்வமும் செய்யாத ஒரு தெய்வம் இயேசு குழந்தை செஞ்சிருக்கு. என்ன செஞ்சிருக்குன்னா, சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கிவிடும். ஒருவேளை எந்த பாவத்தில் நீங்க இருந்தாலும் சரி, இந்த குழந்தை பிறந்திருக்குன்னா உள்ளத்துல பரிசுத்தம் இருக்கணும். இந்த குழந்தை என்கிட்ட பிறந்திருக்காங்க, இயேசு பிறந்திருக்காருன்னா அது பரிசுத்தமுள்ள குழந்தையா, பரிசுத்தமுள்ளவர்களா வாழணும். கிறிஸ்தவர்கள் சொன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் சொன்னா பரிசுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிக்க முடியாது. அப்ப இந்த குழந்தை இயேசு எனக்கு பிறந்திருக்காருன்னு சொன்னா நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், காப்பீடிக்க மாட்டேன், புறங்கூற மாட்டேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன், செல்போன்ல வந்து அடிமையா இருக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாட்டு படிக்க மாட்டேன். இதெல்லாம் இயேசு பிறந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தையா இருக்கும். நான் பரிசுத்த ஆக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தப்படுத்துகிற ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்து இருந்தார். நான் ஒரு காலத்துல சினிமா பாட்டு படிச்சிருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. ஆனால் இயேசு என்னைக்கு என் உள்ளத்துல பிறந்தாரோ அதிலிருந்து வாயிலிருந்து சினிமா பாட்டே வராது. மாற்றி போடுகிற ஆண்டவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். இங்க இருக்கிற அருமையான பிள்ளைகள், அருமையான பிள்ளைகளா இருக்கும். உங்க சபையில இயேசு பரிசுத்தப்படுத்தும். இயேசு என்றால் பரிசுத்த, பரிசுத்தம், பரிசுத்தம், அசுத்தமே அங்க இடமில்லை. எவ்வளவு அசுத்தமா இருந்தது, இயேசு வந்தோட எல்லாம் ஓடி போயிடுச்சு. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற குழந்தை, மீட்கிற குழந்தை. பாவத்துல வாழவே கூடாது, பாவத்தில் யாரும் வாழக்கூடாது. அதுக்காக இயேசு இந்த உலகத்தில் நம்மை தேடி வரவே இல்லை. பாவத்தை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்த குழந்தை. பயம் நீக்கும் குழந்தை, பாவத்தை நீக்கும் குழந்தை. இரண்டாவது, என்னை பரிசுத்தப்படுத்தும் குழந்தை இயேசு. மூன்றாவது, பரலோகத்தில் சேர்க்கும் குழந்தை. அதான் இயேசு வந்தது நோக்கமே. நான் இருக்கிற இடத்துல உங்களை இடத்தை சேர்த்துக் கொள்ளும்படி நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னீங்க. இன்னைக்கு எல்லா சர்ச்சையும் சபையில பாத்தீங்கன்னா, ஆண்டவரா இயேசுவே, மாரநாதா இயேசுவே வாரும் சொல்லி இன்னைக்கு கொடுக்கப்படுது. இயேசு வரப்போறா, திரும்ப வரப்போறா அப்படின்னா, நான் வந்து உங்களை என்னிடத்துல சொல்றேன். மோட்சம் என்கிற, பரலோகம் என்கிற பிள்ளைகள் டான்ஸ் ஆடினாங்க. அதுலலாம் இந்த மோட்சம்ன்ற வார்த்தை வருது. பரலோகத்தில் சேர்க்கும் குழந்தை இயேசு. வேறு யாரும் மோட்சத்துக்கு கொடுக்கவே முடியாது, எந்த தெய்வமும் மோட்சத்துக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி பரலோக வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை. யோவான் 3:14 சொல்லப்பட்டபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அழிந்து போகாமல், பாவத்திலே வாழ்ந்து விடாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் என்றது மோட்சம். மோட்சம், அந்த மோட்சத்தை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த குழந்தை மோட்சத்தில் சேர். மோட்சத்துக்கு போன எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும், நரகத்துக்கு போன ஆசையா? எங்க போன ஆசை? மோட்சம். அந்த எல்லாத்துக்கும் அந்த ஆசை. பிள்ளைகாரனா இருந்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையை இயேசு பிறந்த போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், நீதிக்கு எனக்காக வைக்கப்படுகிறேன்னு சொல்லி பவுல் என்கிற அந்த ஊழியக்காரர், இயேசு பிறந்தவங்க
ஏசு யார் யார் உலகத்துல பிறந்தவங்களோ அவங்க எல்லாம் பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்க எங்க போய் சேர்வாங்க? பரலோகம் போய் சேர்வாங்க. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த உலகத்துல இயேசுக்காய் வாழ்வீங்களா? இயேசு காமிப்பீங்களா? நாளைக்கு கடைசி நாள் உங்க ஸ்கூல்ல போய் என்ன செய்யணும்? கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கான்னு சொல்லி ஒரு சாக்லேட்டோ ஒரு கேக்கு எந்த ஒண்ணு என்ன செய்யுங்க? போய் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொடுத்துருங்க. வாய்ப்பு இருந்தா மேய்ப்பர்கள் நினைச்சாங்க போய் இந்த இயேசுவை பார்த்துட்டு போய் கிஃப்ட் எல்லாருக்கும் போய் நினைச்சாங்க. சொன்னாங்க நீ மட்டும் பிரியாணி சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காத, பக்கத்து வீட்டுல யாருக்கு பிரியாணி இல்லையோ 25 என்ன செய்யணும்? கொண்டு போய் கொஞ்சம் நடப்பாதீங்க. சந்தோஷத்தை என்ன செய்யணும்? போய் இயேசு பாவத்தை நீக்கி அவங்களுக்காக பிறந்திருக்கிறார். கிஃப்ட் கொடுத்து எதுக்கு கொடுக்குறீங்க? கேக்குன்னா இயேசு பிறந்திருக்கிறார். சொல்லுங்க. நாளைக்கு கடைசி நாள் உங்க ஸ்கூல்ல ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? கிடைக்குது சொல்லுவீங்களா? நல்ல பிள்ளைங்க சொல்லுவீங்கல்ல. 3 காரியம்: பயத்தை நீக்கும் குழந்தை, பரிசுத்தப்படுத்தும் குழந்தை, பரலோகம் சேர்க்கும் குழந்தை. அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து இந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் சேரக்கூடிய சாக்கியத்தை தந்து வழிநடத்துவாராக. ஆமென். எதுக்காக பிறந்தாங்க தெரிஞ்சுக்கமா? பயத்தை போக்குறது, பரிசுத்தப்படுத்துறது, பரலோகத்தில் சேர்க்கிறது. இந்த 3 காரியங்களை மறந்துடக்கூடாது. அடுத்த வருஷம் நீங்க கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்துற வரைக்கும் இந்த 3 வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். சரியா? அடுத்ததாக இந்த செய்திகளை பார்த்தோம். இப்ப அதை ஒரு நாடகம் மாதிரி ஒரு காட்சியா பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பின் காட்சி பார்க்க போறீங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருங்க. அன்னைக்கு நான் அனுப்பியிருக்கேன். God.
சிறப்பு விருந்தினர் வருகிறார். பிறப்பின் செய்திகளாக பார்த்தோம், கொஞ்சமா காட்சிகளாக பார்த்தோம். அதை பார்ப்போம். Thank you.
ட்ரெயின் கரெக்டாக கிடச்சிச்சு. 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் சவுண்டு வந்துடுச்சு. நான் கரெக்டாக 6 போய் சேர்ந்தேன். ரொம்ப நன்றி. ஓகே அருமையா என்ஜாய் பண்ணீங்களா? கர்த்தர் எதுக்காக பிறந்தார், ஏசாமி எதுக்காக பிறந்தார்னா நல்ல செய்திகளா, காட்சிகளா, பாடல்களா, ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். சரியா? இப்ப நிறைவு ஜெபம், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு ஜெபம் பாஸ்டர் சபையினுடைய போதகர் பாபு ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நன்றி. சந்தோஷமா இருக்கீங்க? உற்சாகப்படுத்த வந்து நமக்கு எல்லா புரோகிராம்களையும் நடத்தி உற்சாகப்படுத்தி நம்ம சபையோடு இணைந்து நேரங்களையும் இடங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்காதபடி கிறிஸ்துமஸுடைய ஒரு மகிழ்ச்சியான இந்த நாளிலே வந்திருக்கிற அம்மாமார்களுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். பார்க்கிறவங்களை ஆசிர்வதிப்பார். உங்களை பார்க்கிற மிகுந்த மேன்மை உள்ளவன் அல்ல நானே, எப்போதும் எனக்குள்ளே ஒரு தாழ்மை சென்று இருக்கும். ஆகவே உங்களை மிகவும் கனப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இதுக்கு பொறுப்பட தனிமையான பாஸ்நாடி பாஸ்டுக்கும் அவர் தாயார் மனைவியருக்கு நாங்கள் மிகுந்த நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி மனிதர்களுக்கும் மிகுந்த பாரம் உள்ள இந்த சபையை குறித்து மிகுந்த பாரம் உள்ளவர்கள் ஏதாவது வருஷத்துல இந்த இடத்துல வந்து செய்யணும்னு அவருக்கு ஒரு வாஞ்சி இருக்கிறது. ஆமே சில நேரங்களிலே என்னோட சூழ்நிலை வித்தியாசம் வந்து மறந்து கூட இருக்கிறாங்க. அவங்க கத்திப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாக்கு சாமான்களும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இறுதி ஜெபத்துக்கு அம்மாமாருக்கு வேற ஏதாவது பாஸ்டர் டான்ஸ் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி டான்ஸ் சொல்லுகிறோம். கரங்களை தட்டி அம்மாமார்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் மிகுந்த டீச்சர்ஸ் எக்ஸாம் இருக்கிறாங்க. மிகுந்த பகுதியில் இருக்கு. இங்க வந்ததுக்கு நமக்கு மிகுந்த சந்தோஷம் தானா? அல்லேலூயா சொல்லுங்க. இதோட போயிடுமா? அடுத்த வருஷம் கூட்டுருவோமா? பாய புறக்க மாட்டீங்க. சரி, இறுதி ஜெபம். பரலோகத்தின் பிதாவே, வானத்தின் இந்த பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர், நீர் உம்முடைய தேவனாய கர்த்தர் மனுக்குலத்தை நேசித்து மனிதன் மேலே பிரியமும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக, இழந்து போனதை தேடும்படியாக இந்த உலகத்தில் நீ இறங்கி வந்த அடிமை ரூபம் எடுத்து மாட்டுத் தொழுதிலே ஆண்டவரை பிறந்த உலகத்திலே 33 வயது வரைக்கும் இந்த உலகத்திலே மனிதனாக சுற்றித்திருந்து ஆண்டவரை இருளில் ஒளியிலே உதிச்சு இந்த பாரத தேசத்திலே 5 கண்டங்களுக்கு இந்த பூமியிலே மனிதன் மேலே பிரியமாயிருந்த தேவன், ஆண்டவரே தாயின் கர்ப்பத்திலிருந்தே எங்களை தெரிந்து கொண்ட தேவன். நாங்கள் வழிதப்பி நடந்தோம், மேற்பல் இல்லாத ஆடுகளைப் போல சுற்றி திரிந்தோம். உங்களோட பார்வையிலே வெளியேறப்பட்ட ஒரு அனுகிரகம் எங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் போல் இந்நாள் வரைக்கும் நாங்கள் உங்களோட நாமத்துக்கு மகிமையாய் நீதிக்க எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த 2024 கடைசி 12வது மாதம் இறுதி வரைக்கும் இதே நிமிஷம் வரைக்கும் எங்களை வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் நீ நன்மை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செய்கிறோம். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அனைத்தும் பிரகாசிக்கப்படும். ஆமென். இந்த நாளிலே அருமையான தாய்மார்கள், வாலிபர்கள், ஊழியத்தின் சகோதரிகள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து புரோகிராம்கள் நடத்தி எங்களை உற்சாகப்படுத்தி, எங்கள் சபை மக்களை உற்சாகப்படுத்தி எங்களை ஆண்டவரே கனப்படுத்தும்படியாக வந்தவர்களே நாங்கள் உள்ள சமூகத்திலே ஆண்டவரே அவர்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு பயப்படட்டும். அநேக இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சென்று பயன்படுத்தும்படியாக ஆவி ஆத்மா சரீரத்திலும் குடும்பங்களிலும் தேவ மகிமைக்கென்று தேவன் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரகாசமான பயணங்களில் இவர் தொடர்ந்து ஓடத்தக்க கிருபை கொடுப்பீர் செபிக்கிறோம்.
எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை அறியாத வந்திருக்கிற மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் ஆட்சியோடு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை சொல்லி என்ன தேடுங்கள் பிழைப்பீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, அறியாத எழிலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த புரோகிராம் மூலமாக ஒரு தொடப்பட்டுள்ளே நாங்கள் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். இதுக்கு மூல காரணமாக அருமையான அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையை நேசிக்கிற மகன், இந்த சபைக்காக உதவி செய்யும் மகன், அவரோடு கூட குடிவில்லத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரை ஓனரம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபைக்கும் அவரால் எந்த உதவிகளை செய்து ஆண்டவரை எங்களை கனப்படுத்தி தாயார் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே வந்து புரோகிராம் செய்த எல்லாவற்றுக்கும் வானத்திலும் பூமியிலும் இம்மைக்கும் மறைவைக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான எல்லா காரியங்களிலே ஆகார பகுதியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உண்டு கிடைச்சு தண்டி உலகத்தோடு கூட மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். அல்லேலூயா. உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Okay, wish you a Happy Christmas and Happy New Year. குறிப்பாக இந்த யூடியூப் டீச்சர்ஸுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நேரத்தை ஒதுக்கி பணத்தை செலவழித்து வந்து உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறுகிறேன். நம்முடைய நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, காண முடியலை. ஏன் முடியலைன்னா கொஞ்சம் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வசனம் சொல்லியாரு, நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு கேள்வி வந்துச்சு. நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லும்போது இப்போ எத்தனை பேர் வசனம் சொல்கிறாங்க? 23. ஓகே, இப்போ 4 ஆயிடுச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே நாங்கள் படிச்சு சொல்லுங்க பாருங்க. சங்கீதம் 136, 1-10. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுதந்திரங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் சந்திரனை சூரியனை உருவாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தில் உள்ள தற்செயல்களை சமைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3-5. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் வேகத்தையும் கொடுக்கும். புத்திமானிகளை கேட்டு அறிவில் தேர்வான். நல்ல ஒழுக்கங்களை அறிந்து. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-10. சோம்பேறியை நீ எரிந்து எடுத்து அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரிகளும் இல்லாதிருக்கும். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தையும் அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தையும் சேர்த்து வைக்கும். சோம்பேறியை எவ்வளவு நேரம் படுத்தியிருப்பார், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1-5. என் மகனே, என் வார்த்தைகளை பார்த்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் பார்த்துக்கொள், அப்பொழுது பிழைக்கும். அவைகளை உன் விரல்களில் கட்டி உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பாயாக. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ நிலத்தால் என்றும் சொல்வாயாக. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1-5.
சங்கீதம் 1. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவலுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வைக்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்றும் பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பாவிகள் நியாய தீர்ப்பிலும் துன்மார்க்கர் நீதிமன்றின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்குடைய வழியோ அழியும். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். கண்களில் உன்னை திருவை கட்டது, எதிரில் பெரிதானவர்களையும் காண்பாய். யோவான் 1:50. கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகம் 15:18. கர்த்தர் உன்னை முத்திர முதலமாக வைப்பார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆகாயம் 2:20. கிறிஸ்துமஸ் என்றால் 3 வார்த்தையை சார் சொன்னாங்க. யார் அந்த 3 வார்த்தையை சொல்ல முடியும்? 3 வார்த்தை சொன்னாங்க. ஓகே, எந்த வார்த்தை இருந்துச்சு? ஓகே 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 பயம். ஓகே குட். இல்லை, கண்டிப்பா வசனம் யாருன்னா இப்ப சொல்லணும். ஏற்கனவே நல்லா கவனிங்க. அவங்க குசியா இருக்கு, ஆசீர்வாத ஜபத்தை முடிச்சிடும் சொல்லி எனக்கு பரிமையிடத்தில் அவங்களை ஆசீர்வாத ஜபம் முடிச்சாச்சு. ஆனா என்னோட பிள்ளைகள் மறுபடியும் வசனம் சொல்ற ஒரு ஆர்வத்தோடு இருந்து ஒரு அழைப்பு வந்ததுனால உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. மன்னிச்சு முடிச்சிருவாங்க. ஆமென். இதோ என் உள்ளங்கள் இயற்கை 49:16. நீ பலன்கொண்டு திருமணமாய் நான் உள்ளே இருப்பேன். உபாகம் 22. சங்கீதம் 91. உலகமானவரின் மறைவில் இருக்கிறார், சர்வ வல்லவருடைய நிலையில் காணுவோம். நான் கர்த்தரை வந்து நீரின் அடைக்கலம் என் கோட்டை என்று சொல்லுவேன். அவர்கள் வேறொன்றை கண்ணிக்கும் பாலக்கும் தொடரைக்கும் கற்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உணை கொள்வார். அவர் செட்டைகளின் கீழே அரைக்கவும் கொள்வார். அவருடைய சத்தியம் அவன் பரிசையும் கேடலாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் தரும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளனைக்கும் மத்தியானத்தில் பலரும் சங்கங்களும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வந்த பொருளில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாற்றிடம் நீ அதை பார்த்து துன்பத்தின் பலனை கண்டாய். உனக்கு அடைக்கலமாக இருக்கிற தாமதம் ஆலையால் பொல்லாப்போருக்கு நேரிடாது, வாத கூட அடைக்காது. உன் வழிகள் அவனை காக்கும்படி உனக்காக தப்பி தூதர்களின் கட்டளை விடுவார். உன் பாதம் கல்லில் எழுதாதபடிக்கு அவர் தங்கள் கையில் எழுதி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பாதா சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் எதிர்த்து போவாய். அவன் என்னிடத்தில் ராஜ்யா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் எடுத்து இடத்திலிருந்து வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு தருவாயை செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவிட்டு அவனை கனம் பண்ணுவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாகிய ரட்சிப்பை அவனுக்கு காமித்தேன். வசனம் சொன்ன அனைவரையும் அந்த டீச்சர் சார்பாக வாழ்த்துகிறோம். வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறீர்கள், வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்துகிறீர்கள். வசனம் படித்தால் போதாது, கேட்டால் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும்
கிறிஸ்மஸ் என்றால் gift. ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இலவசமாக நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்தை அனுப்பினார். கிறிஸ்மஸ் என்றால் இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். நான் கடந்த 2-3 ஆண்டுகள் கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களோடு இருந்தேன். ஞாபகம் பகல் முழுவதும் நான் உண்டாயிருந்தேன். இந்த ஆண்டு வித்தியாசமாக வருமாறு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக வைத்திருக்கிறோம். நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் எதுவுமே கிடையாது. அந்த டீச்சர்ஸ் டீமாக ஒன்றாக இணைந்து உங்களை பார்த்து உங்களுடைய வசனங்களை கேட்டு உங்களுடைய நடிப்புகளை பார்த்து நாங்கள் மகிழ்வோம் கடைக்கூர்ந்தோம். கர்த்தர் நினைப்படுவார். ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். எல்லாரும் மக்களான சாதம் சாப்பிடுவீங்க படுங்க. ஓகே, நாங்களும் ஒரு கற்றுக் கொடுக்குறோம். சந்தோஷமாக ஜோம் பண்ணி சாப்பிடுங்க. சரி, ஓகே. இப்போ சின்ன பிள்ளைகள் பேரை வாசிக்கிறவங்க மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து வாங்கி கொள்ளுங்க. ஒரு காரியம் டீச்சர்ஸ் இப்போ முன்னாடி வாங்க, ஒரு நாள் வாங்க. ஒரு ஆள் ஒரு 3 நாள் 4 நாள் கொடுக்குறங்க. பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். சரி, சரிதான் எங்க ஓகே, எல்லாம் வரலாம். சரி, ஓகே. எல்லாரும் வாங்க. 3-4 பேருக்கு கொடுத்துட்டு அடுத்த ஆளுக்கு வாங்கிக்கலாம். ஓகே, பேரை வாசிங்க. முதல்ல சின்ன பிள்ளைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய. ரிஷிதா மரியா அரங்கட கட்ட ரெடியா இருக்கீங்க. காவியா அரங்கட தட்டுங்க.
இதுல வாலண்டியர்ஸ் வாங்க, 5 பேர் வாங்க வாங்க வாங்க. வேற சொல்லுங்க. ஏஞ்சல் வாங்க. ரீனா, கவிதா, அது முன்னாடி விடுவாங்க. முடிச்சிட்டு வேற உனக்கு இசி அரவிந்த், கல்யாணி, அம்மா வாங்க. அடுத்தது ராகேல். முருகேஷ், ராகேல், மகாலட்சுமி, பிரியா, பிரியா, நம்ம பச்சை கலர் ப்ளூ கலர் ஓகே வந்துடுறாங்க. ஓகே. வேற யாருக்காவது பிள்ளைகளுக்கு வாசல் கொடுக்கறதுல ஜெபராஜ். ஜெபராஜ், எத்தனை மணி பரிசு இப்ப நாங்க சிறப்பு குறித்து 2 ஆசிரியர் சேர்ந்து
படிச்சாரு தம்பி எங்களோட படிச்சாரு. மணிங்க என்னோட படிச்சது சொல்லியாச்சு. என்கிட்ட படிச்சது சாந்தியும் படிச்சேன். என்னுடைய மாணவன் சந்து இந்த பகுதியிலே மிகுந்த நமக்கு உதவியாக வீட்டு ரிட்டையர்டுமான இருந்து நமக்கு ரொம்ப உதவியான ஒரு ஆத்மா வந்து வாங்க 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 திருவனந்தபுரம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க சிஸ்டர்ஸ். எனக்கு திருவனந்தபுரத்திலிருந்து Pagi kau sudah mati abek kena dia. வந்திருக்கிற எல்லா அம்மாமார்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படி நவுந்துடலாமா? வாங்க உங்க ஃப்ரெண்ட் அப்படி நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். அது ஒரு சாப்பாடு சாப்பாடு ஒரு அதே சொல்லுங்க. எங்க சபை மக்கள் சேர்ந்து வீட்டிலே அனைவே வித்தியாசம் Apa